இது சனிக்கிழமை நாளோட பதிவு. அன்னைக்கு என்னெல்லாம் நினைச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வெடப்பு மேட்ச் இருக்கு. அதனால காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். ஏன் சக்கையோட பல்ல விளக்கிட்டு அப்படியே ஒரு காக்கா குழியில போட்டு வழக்கம் போல ஒரு கப் முசிலே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா இப்ப காலையில 5 மணிக்கு கிளம்புனா கரெக்டா இங்க இருந்து கிரவுண்ட் 50 கிலோமீட்டர். இப்போ ஏஞ்சாதான் டைமிங்க்கு போக முடியும். 7 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. நானும் நம்ம 5:30 மணிக்கெல்லாம் பஸ் ஏறட்டும், எப்படி 7 மணிக்கெல்லாம் போயிடலான்னு தான் போனேன். ஆனா நடந்தது எல்லாமே உல்டா கதை. நான் தற்குறித்தனமா போயிட்டு ஸ்டேட் பஸ்ல ஏறாம ஊருக்குள்ள போய் போற பஸ்ல ஏறட்டும் போல. டிரைவர் அண்ணா ஊருக்குள்ள இருக்க ஏரி குளம் சுத்தி முத்தி இருக்கிற பார்க்கு காடு எல்லாத்தையும் காட்டுன்னு போயிட்டாப்ல. அப்படி இப்படி பரபரப்பா போய் ஒரு 8:10 தான் கிரவுண்டுக்கே போனேன். அப்புறம் வெடப்பு மேட்ச் தொடங்கி ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சது. இன்னுமே கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுருப்போம். ஆனா இந்த வெயிலோட தக்கத்துல விளையாடவே முடியல. எல்லார் தலையிலும் சூரியன் ஸ்ட்ரா போட்டு உரியிறாப்ல. அப்புறம் மேட்ச் முடிச்சிட்டு அப்படியே ஆட்டோ ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பசங்க எல்லாத்தையும் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜூஸ் போட்டு பஸ் ஏறிட்டோம். இப்ப திரும்பவும் ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல். அதை யோசிச்சு பார்த்தப்போ கதி கலங்கி போயிட்டேன். அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்மளால சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. போற ரூட்ல ஏதோ ஒரு ஆடு மாட்டுமான்னு பார்த்தேன். நம்ம ஆளு வளர்ந்தவனோட வீடு பஸ் போற வழியில தான். ஒரு போனை போட்டு மாப்பிள்ள ஜூஸ் வாங்கி விடான்னு தலைவன் கரெக்டா வாங்கி வச்சிட்டான். அவன் மட்டும் போன் எடுக்காம இருந்திருந்தான் நான் பசியில அப்புறம் கதி கலங்கி போயிருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு முத வேலையை ஒரு குழியில போட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டேன். அப்படியே போய் படுத்தவன் தான் 5:30 மணிக்கு தான் ஏஞ்சேன். மதிய வரைக்கும் நல்லா இருந்த கிளைமேட். ஈவினிங் ஆனே ஒரே காத்து மழை. அதை வேடிக்கை பார்த்துட்டு நாளைக்கு மேட்ச் கிட்ட எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்க நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.